அருமைக்குரிய நண்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடந்து ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறது. இதுவரை தமிழகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக, தமிழக அரசியல் வரலாறு கண்டிராத மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுக்கு ஒட்டுமொத்த தமிழகம் பங்களித்திருக்கிறது, தஞ்சாவூரை தவிர. வரவேண்டியதெல்லாம் வந்துவிட்டது, வாக்கு செலுத்த முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், 9 குரு இருக்கிறது தஞ்சாவூருக்கு. மீண்டும் பணவரவு உண்டு. நண்பர்களே, புதிய கல்விக் கொள்கை என்று ஒரு விஷயம் இன்று ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் பிற இடங்களிலும் விவாதிக்கப்படுகிறது. அந்த கல்விக் கொள்கை வந்துவிட்டதா என்றால் இல்லை. அதனுடைய வரைவு முழுமையாக வெளிவந்து விட்டதா என்றாலும் இல்லை. அந்த வரைவுக்கான சில உள்ளீடுகள் என்று பொதுவெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது. திரு TSR சுப்பிரமணியம் என்ற கேபினட் செக்ரட்டரியாக இருந்தவருடைய தலைமையில் 5 பேர் கொண்ட குழு இதற்கான உள்ளீடுகளை கொடுத்திருக்கிறது. அந்த உள்ளீட்டில் என்ன இருக்கிறது என்பதை 2 கரங்களையும் அழுத்தி அமைக்க பிடித்து முழுமையாக வெளியிடாமல் மத்திய அரசு பெருத்த மௌனம் காக்கிறது. உண்மையிலேயே அந்த வரைவுல என்னதான் இருக்கிறது என்பது ஒரு முழுமையாக தெரியாத ஒரு மர்மமாக இருக்கிறது. அதிலிருந்து சில தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. இது நாடு முழுக்க விவாத பொருள் ஆக்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்பி இருக்கிறது. இதுவரை 2,97,000 கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தி இருப்பதாக அந்த குழு சொல்லி இருக்கிறது. அப்படி பார்த்தால் தஞ்சாவூர்ல 4 கூட்டம் நடந்திருக்கணும். நடந்துச்சான்னு தெரியல, நடந்தால் உங்களுக்கும் தெரியல நினைக்கிறேன். 2,97,000 கூட்டங்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்ததாக மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 29,000 பேருக்கு மேல நாங்க தரவுகளை ஆன்லைன் மூலமாவே வாங்கியிருக்கோம் சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ மிகையோ ஒட்டுமொத்தமாக மக்கள் பார்வைக்கு தான் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அப்படி ஒரு முயற்சியாகத்தான் அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ, சமூக ஆர்வலர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, பிற பிரபலங்கள் செய்கிறார்களோ இல்லையோ, ஒரு ஊடகமாக இது போன்ற விஷயங்களை மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும். கபாலி படம் வெற்றியா தோல்வியா என்ற விவாதத்தை விட இந்த விவாதம் காலத்தின் தேவை என்று உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி கருதுகிறது. இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் இது தொடர்பான கருத்து தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுக்குள் ஏதேனும் கருத்து எழுமானால் நீங்கள் மத்திய அரசை நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம். இது பற்றி விரிவாக அலசி எது உண்மை எது மிகை என்று பார்ப்பதற்காகத்தான் இன்றைய விவாதம். என்று விவாதத்தில் தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து நம்முடைய அழைப்பை ஏற்று மிக சிரமமான பணிகளுக்கிடையே தங்களுடைய அரசியல், கல்வி மற்ற சமூக அத்தனை பணிகளுக்கிடையே நமக்காக விருந்தினர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை அறிமுகப்படுத்த விளைகிறேன். உங்கள் அனைவருக்கும் அறிமுகமானவர்கள் தான் இருந்தாலும் கூட நான் அறிமுகம் விளைகிறேன். எனது வலது ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் டாக்டர் பாலகுருசாமி அவர்கள், முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர், UPSC முன்னாள் உறுப்பினர், மிகச்சிறந்த கல்வியாளர். அதே போல அவருக்கு அருகில் இருக்கக்கூடியவர் உங்கள் அனைவருக்கும் அறிந்தவர் தான் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவனர். தேர்தலில் வெற்றி பெற்றா குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அந்த அரிய வாய்ப்பை தமிழகம் தவற விட்டு விட்டது. அடுத்தா உங்களுக்கு அறிமுகமானதான் திரு KT ராகவன் அவர்கள், பாஜகவுடைய மாநில செயலாளர், மிகப்பெரிய புத்திசாலி, வழக்கறிஞர், பல லட்சங்கள் வருமானம் வரக்கூடிய வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு கட்சியே கதி என்று கிடக்கிறார். அன்னி சொல்ல சொன்னாங்க, அதை சொல்லிட்டேன். அடுத்ததாக இந்த பக்கம் வந்திருக்கக்கூடியவர்கள டாக்டர் பேராசிரியர் ரத்ன சபாபதி அவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூத்த கல்வியாளர்கள் ஒருத்தர். 76 வயது தாண்டிய பிறகும் கூட ஓயாமல் இந்த கல்வி பணிக்காக உழைக்கிறார். புதுக்கோட்டை விஜயா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் பீரங்கிகள்ல ஒருத்தர். அதேபோல நிஜாமுதீன் அவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும், உங்களுடைய பக்கத்து மாவட்டத்துக்காரர், வழக்கறிஞரும் கூட, அரசியல் சார்ந்தவர் மட்டுமல்ல வழக்கறிஞரும் கூட, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நேரடியாக நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லாமல் நினைக்கிறேன். 2 அணிகள் இருக்கின்றன. நமக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அணி இந்த கல்விக் கொள்கைக்கான வரைவு கவலைப்படும்படியானதல்ல, முழுமையான ஆறுதல் அடையும்படியான, பெருமை கொள்ளும்படியான காவியமாகத்தான் இருக்கிறது என்ற அணியிலிருந்து டாக்டர் பாலகுருசாமி அவர்களை முதற்கட்டமாக பேச அழைக்கிறேன்.
கல்விக் கொள்கை அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஆரம்பித்து அது இவ்வளோ பெரிய பெரிய ஒரு கூட்டத்தையே கூட்டி அதை விவாதிக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்த தந்தி டிவி அவர்களுக்கும் பட்வள்ளி பாண்டிய அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஏன்னா கல்வினா யாருமே பேச மாட்டாங்க. அது இவ்வளோ பேர் வந்துருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது கல்வியில் அவ்வளவு ஆர்வம் உள்ளவங்க தஞ்சாவூரில் நிறைய பேர் இருக்காங்கிறது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கல்விக் கொள்கையை பற்றி முதல்ல பேசுறதுக்கு முன்னால் நம்மளாம் கல்விங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு கல்வின்னு என்னன்னு தெரியாது. ஏதோ சொல்லுவாங்க, அதை அப்படியா நினச்சிட்டு போயிட்டே வேணும். கல்வியினுடைய முக்கியமான நோக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்குறதா. அடிக்கடி சொல்கிறது உண்டு, எஜுகேஷன் த ப்ராசஸ் ஆஃப் மேன் மேக்கிங்னு சொல்லுவோம். நல்ல மனிதர்களை உருவாக்கணும். இப்போ ஒரு கல்வியில் முக்கியமான 3 பங்கு. ஒன்று சிலபஸ் சொல்லுவோம்ல, கரிக்குலம்னு சொல்லுவோம். 2வது கிளாஸ் ரூம் சொல்லித்தர்றது. 3வது பரீட்சை வைக்கிறது, எக்ஸாம். இந்த 3 தான் முக்கியமான பார்ட் இந்த ஒரு கல்வியில். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, யூனிவர்சிட்டி சரி, இந்த 3 தான். இந்த 3ஐயும் இம்ப்ரூவ் பண்ணோம். 70 வருஷமாக நம்ம டைப் பண்ணோம். 68 கொள்ளு வந்தது, 87 வந்தது, 92 மாற்றணும். என்ன ப்ராப்ளம் இந்தியாவில்னா, இது வரைக்கும் வந்து எந்த பாலிசியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. நம்ம டாக்குமெண்ட் வரும், டிஸ்கஸ் பண்ணுவோம், வச்சிருவோம், இப்போ விட்டுட்டு அவ்வளோதான். கொள்கைகள்ங்கிறது உருவாக்குறதுக்கு தானே, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கா? கட்சிக்கு கொள்கை இருக்கிற மாதிரி அப்படியே கொள்கைனா ஓரமாக அதான் பாட்டை சொல்ற மாதிரி கொள்கையில் உருவாக்குறதா மாதிரி நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்ல. அதுதான் நம்ம பண்ணிட்டோம் 70 வருஷமா. அதுதான் இப்போ இப்போ இந்த கல்விக் கொள்கை NEP 216 2016ங்கிறது ரொம்ப அழகான ஒரு டாக்குமெண்ட். காவியம்னு சொல்லணும், உள்ளபடியே காவியம். அதை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதை என்ன ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லை. அதுதான் முக்கியம். அதை கவர்மெண்ட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, குவாலிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, யூனிவர்சிட்டி சரி, குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் தான் ரொம்ப மோசம். அப்சல்யூட்லி மோசம். எனக்கு தெரியும், நான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். எல்லா ஸ்டேட்லையும் வேலை பார்த்துருக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கொடுத்துருது. டீச்சர் சரியில்லைன்னு கைதிடுறாங்க. ஸோ த குவாலிட்டி, டீச்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ என்னதான் பில்டிங் கட்டி போடுங்க, ஏர் கண்டிச்சு கிளாஸ் ரூம் பண்ணிட்டு எல்லாம் பண்ண கூட வாத்தியார் நல்லா இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. நான்லாம் SSLC பாஸ் பண்ணும்பொழுது எனக்கு கரண்ட் கிடையாது. நான் படித்து வந்தேன். தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். தமிழ் மீடியத்தில் தொழிற்கல்வி படித்தேன். யார் சொன்னாங்க தொழிற்கல்வி தப்புன்னு சொன்னாங்க? தொழிற்கல்வி தான் நான் படித்தேன் தமிழ் மீடியத்தில். கொஞ்சம் பேர் சொன்னாங்க இந்த கமிட்டி போடுறதுக்கு தலைவராக இருந்தவர் கல்வியாளர் அல்ல, அதனால டாக்குமெண்ட் மோசம். காமராஜ் கல்வியாளரா? காமராஜர் ஒரே ஒரு காலத்தில் நான் இன்னும் நிற்கிறது காரணம் காமராஜர் தான். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், காமராஜர் கல்வியாளர் இல்ல, காமராஜர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர் சொல்லுங்க இப்ப. அதனால ஒரு கல்வி பேசணும்னா பெரிய வைஸ் சான்சலர் இருக்கு, துணைவேந்தர் இருக்கு. துணைவேந்தர் எல்லாம் நல்லவங்களாப்பா. எத்தனை துணைவேந்தர் உள்ளபடியே கல்வியாளர்கள். இந்த நாட்டில் பாதி துணைவேந்தர்கள் கல்வியாளரே கிடையாது. ஆனால் கல்வியாளர் இருக்கிறதுக்கு துணைவேந்தராங்க டாக்டர் படிக்க, MA படிக்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. கல்வியாளருங்கிறது கல்வி பற்றி புரியணும். அதனால கல்வியாளர் கமிட்டிக்கு இல்லை, அதனால டாக்குமெண்ட் மோசம்னு சொல்றதெல்லாம் ஒரு வேண்டாவாது. ஒன்றுன்னா அந்த கல்வியை வெளிநாட்டு கல்வி உள்ள வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. வெளிநாடு யூனிவர்சிட்டியில் இந்தியாவுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இந்தியா யூனிவர்சிட்டியே மோசமான நிலைமையில் இருக்கு. இந்திய யூனிவர்சிட்டிக்கே வாத்தியார் கிடைக்க மாட்டாங்கிறாங்க. நல்ல துணைவேந்தர் கிடையாது. இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டி உள்ளே உணர்ந்தீங்கன்னா இங்கே உள்ள கொஞ்சம் நல்லவன்னு அங்கே போயிடுவான். ஏன்னா சம்பளம் நிறைய கொடுப்பாங்க. அப்போ இருக்கிற வாத்தியார் இருக்க மாட்டாங்க இந்தியன் யூனிவர்சிட்டியில். இப்படி பெரிய ப்ராப்ளம் வரும். 2வது சம்பளம் நம்ம தர முடியாது. ஃபாரின் இந்தியாவுக்கு வர்றவன் சேரிட்டிக்காக வர கிடையாது. இந்தியா உலகமாட்டமும் அவன் வரல, அவன் பணம் மாதிரி தான் வர்றான். அவன் இந்தியாவை ஹெல்ப் பண்ணணும், இந்தியாவை வளமான நாடு ஆக்கணுங்கிற நம்பிக்கையோட வரவே இல்லை. அதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த எஜுகேஷன் பாலிசி 2016ங்கிறது ஒரு நல்ல டாக்குமெண்ட். அது உள்ளபடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்கன்னா
நாட்டுக்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லதுன்னு சொல்லி இப்போ ஒருத்துக்கிறேன் போனேன். ஹேர் ஸ்டைல பார்க்கிறதுக்கு கருமுடி கொண்ட கலாம் போலவே இருக்கிறார் டாக்டர் பாலகுருசாமி அவர்கள். அவருடைய பேச்சும் கூட அதே போலதான் இருந்தது, எளிமையாக மக்களை நேரடியாக இருக்கும் போல. இது முழுக்க முழுக்க காவியமயம்தானே தவிர காவியம் அல்ல என்ற அணியிலிருந்து பேராசிரியர் டாக்டர் திரு ரத்ன சபாபதி அவர்களை பேச அழைக்கிறேன். ஏராளம் பேச வேண்டியிருக்குதுல. அதற்கு முன்னால நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த கல்விக் கல்விக்கு தலைமையாக இருந்த TSR சுப்பிரமணியம் தஞ்சை மாவட்டத்தவர். அப்புறம் என்ன, அவருடைய கொள்கையை முழுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். நம்ம ஊருக்காரரு கொள்கையை முழுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அதுதான் வர. அப்படி நம்ம ஊருக்காரருங்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்முடைய VC அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்றை ஒத்துக்கொண்டார். இப்போ என் இடம் கூட காலியாக இருக்கு, ஐயா அங்கே வந்து உட்காரலாம். ஏன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டி வருது, அது எனக்கு பிடிக்கலங்கிறாரு. மிக மிக பாராட்டுகிறேன். இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நாம் என்ன பிச்சைக்காரர்களா? நான் கேட்கிறேன். நமக்கு GDP 6% செலவழிக்கணும்னு சொல்றாங்க, செலவழிக்கலையா? மற்ற கவர்மெண்ட்லாம் செலவழிக்கலையா? இப்போ அவங்க செலவழிக்க போறாங்களாம். அப்படி செலவழிக்க முடியலைன்னா ஃபாரின்ல இருந்து வாங்கணுமா, அவங்கள வரவழைக்கணுமா, அவங்களோட நிதியை எடுக்கணுமா, வேண்டா குறைக்கு தனியார்கள் வேண்டுமாம். இதில் பெரிய குறை. அது ஐயா அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். அதனால் அவர் என் சைடில் வந்துட்டார். இப்போ இந்த கல்விக் கொள்கை எப்படி வந்தது? 14 ஆட்சியர்களார்கள், 15 ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்படுகிறது, 5 பேர்கள் கொண்ட ஒரு குழு. இந்த இந்திய நாடெங்கிலும் ஐயா சொன்னது போல 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பேரில் கருத்து கேட்டார்களாம். கருத்து கேட்பதற்காக ஒரு வரைவு, ஒரு அறிக்கை, ஒரு கொள்கை வரைவு. எல்லாரும் ஒரு ஆண்டு கழிஞ்ச பிறகு 2 லட்சம் பேரை கூட்டிட்டோம். 3000 மாவட்டங்களில் நாங்கள் கூட்டம் போட்டோம், 12 ஸ்டேட்டில் போட்டுட்டோம், விண்ணரங்கங்கள் 12 நடத்திட்டோம். இதெல்லாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐயாவே சொன்னார். நடுவர் அவர்கள் எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இல்லை இல்லை இல்லைன்னீங்க. ஆனால் அங்கே வலைத்தளத்திலே 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடந்ததாக இருக்கிறது. எங்கே நடந்தது, யார் நடத்தினார்கள், யாரை அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அழைத்திருக்கிறார்கள், நடந்திருக்கிறது. எல்லாம் அலுவலக முறையிலே நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். மக்களுக்கு வரவில்லை. 30/6 அன்று, இந்த ஆண்டு 30/6 அன்று வலைத்தளத்திலே சம் இன்புட்ஸ் ஃபார் டிராஃப்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி 2016, சம் இன்புட்ஸ், உள்ளீடுகள், சில உள்ளீடுகள் என்று அங்கே வெளியிட்டார்கள். அது 43 பக்கத்தில் வெளியிட்டார்கள். அதுவும் ஆங்கில மொழியிலே வெளியிட்டார்கள், வேற எந்த மொழியிலும் வெளியிடல. முதலாக 143 முன்மொழிவுகளை நான் மொழிபெயர்த்து விட்டேன், வெளியிட்டேன். எங்களுடைய பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையை வெளியிட்டது. இனிமேதான், இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று ஒன்று பேசுகிறேன், அது தயவு செய்து இதை வெளியிடுங்க. இதில் முக்கியமான கருத்து, இந்த கல்வியாளர்னு சொல்கிறாங்கல்ல, அது தயவு செய்து எங்களெல்லாம் சொல்லாதீங்க. யார் என்னையும் சொல்ல வேண்டாம், VCயும் சொல்ல வேண்டாம். யார் கல்வியாளர் என்றால் கல்விக் கொள்கை வைத்திருப்பவர்கள். ரூசோ கல்வியாளர், லாக் கல்வியாளர், தந்தை பெரியார் கல்வியாளர், ஜிண்டு கிருஷ்ணமூர்த்தி கல்வியாளர், அதாவது தாகூர் கல்வியாளர். இவர்களுக்கெல்லாம் அவர்கள் கல்வி எப்படி வழங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை வைத்திருந்தார்கள். ஆகையினால் அவர்களை கல்வியாளர்கள் என்று சொல்லலாம். இங்க என்னன்னா, கல்வி வணிகம் செய்கிறவர்கள் எல்லாம் கல்வியாளர். தயவு செய்து ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், என்னையோ என்னை போன்ற பேராசிரியர்களையோ கல்வியாளர் என்று சொல்ல வேண்டாம். ஆகவே இன்னும் இந்த கல்வியில் ஏராளம் பேச வேண்டியிருக்கு. அடுத்த சுற்றுல நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது முழுக்க முழுக்க காவியமயம் அல்ல, காவியம்தான் என்ற அணி சார்பாக இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். எங்கள் மூதாதையர்கள், முத்தமிழ் வேந்தர்கள்
ராஜராஜ சோழனையும் பாண்டிய மன்னனையும் பார்த்து காட்டு மிராண்டிகள் என்று சொன்னார். வேற அவருதான் இவங்களுக்கு கல்வியாளர். இந்த பாரத நாட்டிலே கல்வி அறிவு ஓங்கி இருந்தது. இந்த நாட்டை அடிமைப்படுத்த வந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மெக்காலே மூலமாக ஒரு கல்வி திட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்தினார்கள், திணித்தார்கள். நம்முடைய குருகுல கல்வி முறையை ஒழித்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முதல் வேலை அவங்க பண்ணது என்னன்னா, இதை ஒழிப்போம், மம்மி டாடி முதல்ல கொண்டு வந்தது. அந்த காலத்துல கல்வி தாய்மொழியை அழிக்க வேண்டும். அதுதான் பிரிட்டிஷ் மெக்காலே இந்த மண்ணிலே திணித்த கல்வி. வெறும் குமாஸ்தாக்களை அவர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆளுவதற்காக குமாஸ்தாக்களை உருவாக்கக்கூடிய கல்வி திட்டத்தை மெக்காலே இங்கே அறிமுகப்படுத்தினார். குருகுல கல்வியை ஒழித்து விட்டு மெக்காலே கல்வி வந்ததுன்னு சொல்லி சொன்னீங்களே, அந்த குருகுல கல்வியில ஒரு வர்ணத்தாருக்கு மட்டுமே கல்வி சாத்தியமா இருந்ததா? 4 வர்ணத்தாருக்கு? 4 வர்ணத்தார் நீங்க சொல்லுங்க. பாண்டே அவர்களும் இதற்கு பலியாகி விட்டார் என்று நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. வெறும் இதை மட்டும் இந்த நாட்டில் அந்த கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொழுது இங்கிலாந்துல எழுத படிக்க தெரிஞ்சவன் 18% பேர். அந்த நேரத்திலே நம்முடைய பாரத நாட்டிலே எழுத படிக்க தெரிந்தவர்கள் 38% பேர். படிக்க தெரியாத அவன் நம்ம நாட்டுக்கு கல்வி திட்டம் கொடுத்தான் பாருங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய குருகுல கல்வி முறையிலே கல்வி பயின்று, விஞ்ஞானம் பயின்று, ஜோதிடம் பயின்று, வானசாஸ்திரம் பயின்று, கட்டிடக்கலை பயின்று எங்கள் முன்னோர்கள் உருவாக்கிய கல்லணை இன்றைக்கும் இருக்கிறது. தஞ்சை நிழல்சாயா கோபுரம் இன்றைக்கும் இருக்கிறது. இவங்க எல்லாம் படிச்சு கட்டினாங்களே இன்ஜினியருங்க. இந்த மெக்காலே கல்வி திட்டம், இதன் மூலமாக கட்டப்பட்ட அணைக்கட்டு என்ன, இவர்கள் மூலமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் கதி என்ன? மௌலிவாக்கம் கதிதான் இல்ல. ஐயா சொன்னாரு, அவர் சுப்பிரமணியன் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவருடைய தலைமையிலே இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. எங்க நடத்தினாங்க, எப்படி நடத்தினாங்க, ரகசியமா நடந்தது, இப்படி எல்லாம் சொல்றாரு. மிக தவறு. ஆன்லைன்ல லட்சக்கணக்கான பேரிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐயாவுடைய அமைப்பு தான் கேட்டாங்க. எங்களுக்கு நேரம் இல்ல, போதிய அவகாசம் இல்ல. இவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் அங்கே காலம் நீட்டிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 16 இருந்து செப்டம்பருக்கு நீட்டிக்கப்பட்டது. நீங்க சொல்லுங்க, மழலையர் கல்வியிலையும் ஆரம்ப கல்வியிலையும் எங்காவது நீங்க தமிழ் பயிற்சி மொழியாக இருக்கிறதா? எப்படி இருக்கு? இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையிலே தாய்மொழி கல்விக் கொள்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை விட வரவேற்க வேண்டிய விஷயம் என்ன? ஐயா, ராஜாஜிய மாதிரி தீண்டாமையை ஒழித்த ஒரு மாபெரும் தலைவர் இந்த உலகத்தில் எவராவது உண்டா? அவர் தீண்டாமை ஒழிப்பு கொள்கையை அமுல்படுத்திய காரணத்தினால் ஜாதி பிரச்சனை பண்ணாங்க. நடந்ததா இல்லையா? ஆனா அந்த ராஜாஜிக்கு ஜாதி முத்திரை குத்துனாங்க பாருங்க. அவருடைய கல்வி திட்டத்தை காமராஜர் ஏற்றாரா? அவருடைய ராஜாஜியுடைய கல்வி திட்டத்தை காமராஜர் ஏற்றாரா? காமராஜர் ஏற்றுக்கொண்டார். ஏன் இல்லைங்கிறீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. தொழிற்கல்வி பகுதி நேரம் தொழில், பகுதி நேரம் படிப்பு என்கின்ற அந்த தொழிற்கல்விக்கு ஜாதி சாயம் பூசி குலக்கல்வி என்று முத்திரை கொடுத்து இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சார சாதனங்கள் மூலமாக ஒரு கருத்தை உருவாக்கி ராஜாஜின குலக்கல்வி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை செய்து வைத்து விட்டார்களே. இது நியாயமா? தொழிற்கல்வி நீங்க சொல்லுங்க. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல ஓவியம் வகுப்பு இருந்தது, தச்சு வகுப்பு இருந்தது. இன்னைக்கு இருக்கா? இந்த தொழிற்கல்வி வேணுமா வேண்டாமா? இந்த தொழிற்கல்வியை கொண்டு வருவதற்கு புதிய கல்விக் கொள்கையிலே பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தப்பு? ஐயா, இந்த நாட்டுல 42% தமிழ்நாட்டுல கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள், மைனாரிட்டி கல்வி நிறுவனங்கள். அந்த மைனாரிட்டி அந்தஸ்தை வைத்துக் கொண்டு அங்கே அரசாங்கம் இப்பொழுது தலையிட முடியாது. இப்ப பொது கல்விக்கான மேடை நடத்துறாங்களே, இவங்க எல்லாம் போய் ஒரு கிறிஸ்துவ கல்வி நிறுவனத்துல சீர்திருத்தம் பண்ண முடியுமா? கல்வியிலே மத பாகுபாடு. ஐயா, பைபிள் கல்வி கிறிஸ்தவனுக்கு, மதரசா கல்வி முஸ்லிம்களுக்கு. எங்கள் ராஜராஜ சோழன் வளர்த்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படிப்பதற்கு இந்துக்களுக்கு கல்வி எங்கே? எங்கள் வானசாஸ்திரம் படிப்பதற்கு கல்வி எங்கே? இலங்கையிலே கூட சைவ சமயம் ஒரு பாடமாக போதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சரஸ்வதி மந்திரம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இல்லை என்று சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் சரஸ்வதி மந்திரம் நடத்தக்கூடிய பள்ளிகள் ஏராளமாக இருக்கிறது. அது யாரு? சரஸ்வதியை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த கல்வி வணிகர்களை எல்லாம் உருவாக்கியது இந்த திராவிட இயக்கத்தினுடைய கூட்டம் தான். பழைய சாராய வியாபாரி கூட கல்வி தந்தை ஆயிட்டாயா? பழைய சாராய வியாபாரி கூட கல்வி தந்தை ஆயிட்டா? இந்த கல்வியை வணிகமாக்குனது யார்? கேரளால
மலையாளம் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான், மலையாளம் அழியல. கர்நாடகால ஹிந்தி படிக்கிறான், கன்னடம் படிக்கிறான், கன்னடம் அழியல. ஆந்திரால ஹிந்தி படிக்கிறான், தெலுங்கு படிக்கிறான், தெலுங்கு அழியல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஹிந்தி படிச்சா தமிழ் அழிஞ்சிடும். என்னையா இது? ஜெர்மன் மொழிக்கு வக்காலத்து வாங்குவாங்க, ஜெர்மன் மொழி அதுக்கு வக்காலத்து வாங்குவாங்க, ஆங்கில மொழிக்கு வக்காலத்து வாங்குவாங்க. ஆனா சமஸ்கிருதம் ஆகாது, செத்த மொழியா. யார் சொன்னது எங்கள் சமஸ்கிருதம் செத்த மொழி என்று சொல்லி? கருணாநிதி என்கிற பெயர் சமஸ்கிருதம், திராவிடன் சமஸ்கிருதம், உதயசூரியன் சமஸ்கிருதம். ஐயா உங்க பேரு சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் செத்து போன மொழி என்று இழிவுபடுத்துகிறீர்களே. எங்கள் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுக்கள், எங்கள் பண்டைய மூதாதையர்கள் தமிழனுடைய கல்வெட்டுக்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. சமஸ்கிருதம் தமிழனுக்கு அந்நிய மொழி அல்ல, தமிழனால் உருவாக்கப்பட்ட மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் வடமொழி அல்ல, வடமொழி. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஆட்சி வந்தா எம்ஜிஆர் எத்தனை படத்தில் நடிச்சாருங்கிறது பாடத்திட்டத்தில் வந்துடும். எங்க அம்மா ஆட்சி வந்ததுன்னா அம்மா எத்தனை படத்துல நடிச்சாங்கன்னு பாடத்திட்டத்தில் வரும். கலைஞர் ஆட்சி வந்ததுன்னா கலைஞர் எத்தனை படத்துல கதவசனம் எழுதுறாருங்கிறத பாடத்திட்டத்தில் வரும். கல்வியிலே திராவிட இயக்க கொள்கைகளை திணித்து இந்த நாட்டு மக்களை முட்டாளாக்க வேண்டாம். கல்வி காவிமயமாக வேண்டும், தேசியமயமாக வேண்டும், கல்வி இந்துமயமாக வேண்டும். இந்த நாடு காவியங்கள் மட்டுமல்ல, இந்த நாடு உலக அரங்கில் வல்லரசாக நல்லரசாக வர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை எல்லோரும் இணைந்து செய்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த சுற்றில் சந்திப்போம். இந்த பக்கத்துக்கு சற்றும் சளைக்காமல் புதுக்கோட்டை விஜயா அவர்கள் இது காவி மையம் எவ்வளவு ஆபத்து அப்படிங்கிற ஒரு பார்வையை வெளிப்படுத்துவதற்காக வருகிறார்.